ஹே டார்லிங்ஸ், ரீசெண்டாக ஒரு மூவி பார்த்தேன். நான் இங்கே மூவி ரிவ்யூலாம் பண்ண வரல. பட் எனக்கு பர்சனலி இம்பேக்ட் ஆன ஒரு விஷயத்த இங்கே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போல்லாம் மூவிஸில் கரண்ட் ஜென்ரேஷனில் நடக்கிறது தான் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் சில அன்ஜஸ்டிஃபையபிள் பிஹேவியர்ஸை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோன்னு ஃபீல் ஆச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், பீயிங் இன்சென்சிட்டிவ் டு அதர்ஸ் எமோஷன்ஸ். இப்போது 2K கிட்ஸ், 90s கிட்ஸ், வாட் எவர் யாராக இருந்தாலும் டேக்கிங் அதர்ஸ் ஃபார் கிராண்டட் இஸ் நாட் அ குட் திங் இல்லை. தட் கான் பி என்கரேஜ்ட் இல்லை. தோ இட் மிட் நாட் பி இன்டென்ஷனல், ஆனால் ஸ்டில் பீயிங் அப்ளீவியஸ் டு யுவர் லவ்ட் ஒன்ஸ் எமோஷன்ஸ், அதுவே ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் ஆட்டிடியூட் தானே. நம்ம கூடவே இருக்கிற நம்ம லவ்ட் ஒன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாமல், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாமல் இருக்கிறது. அஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் they are very clear about themselves, what they want. They don't want to compromise and they don't want to settle for less. அதெல்லாம் ஓகே தான், பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டிங் அதர்ஸ். அக்ரீட். மூவி ஃபுல்லாக ஃபன்னாக எடுக்கிறங்கிற பேரில் எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு கருத்து சொன்னான். ஐ டோன்ட் நோ. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நெகட்டிவ் திங்ஸ் தான் பாசிட்டிவ் திங்ஸை விட நம்ம மைண்டில் டீப்பாக சேவ் ஆகும் அப்படின்னு. ஹோப் திங்ஸ் கெட் கன்வேட் இன் த ரைட் வே டு த யங் மைண்ட்ஸ்.